அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி டாபிக் பார்க்க போகிறோன்னா, கிட்னி ஸ்டோன் எதனால் வருது, மொத்தமாக அது போக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சிலரோட நம்பிக்கை பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமாக நான் கற்கள் நிறைந்த உணவுகள் சாப்பிட்றனாலையும் இல்லை உணவில் கற்கள் கலந்துருக்கனால நான் சாப்பிட்றனால பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்னி ஸ்டோன் வரும்னு சொல்லிட்டு பலர் அதை நம்புகிறாங்க. ஆனால் அது ஒருபோதும் அப்படி நடக்காது. இப்போ நம்ம கற்களை நம்ம சாப்பிட்றனால பார்த்தீங்கன்னா நம்ம கிட்னி ஸ்டோன் ஏற்படுறது கிடையாது. ஏன்னா நம்ம சாப்பாடை சாப்பிடும்போது அதை வயிற்றுக்குள்ளே போய் அது செரிமானமாகி அதுக்கப்புறம் அது வெளியேறிடுது. இதான் ப்ராசஸ்ஸு. ஆனால் அது கிட்னியை எந்த இடத்துலையும் அது அப்சர்வ் ஆகிறதில்ல. அந்த கிட்னி ஸ்டோன் எப்படி தான் உருவாகுதுன்னா, நம்மளுடைய கால்சியம் நிறைந்த அளவுக்கு அதிகமான அந்த கால்சியம் நிறைந்த உணவுகள் சாப்பிட்றனாலையும் இந்த யூரிக் ஆசிட் கண்டெய்னிங் ஃபுட்ஸு அப்படின்னா இந்த அளவுக்கு அதிகமான சாக்லேட் சாப்பிட்றதுனாலையும் இல்லை மெரண்டா அளவுக்கு அதிகமாக நம்ம தண்ணி குடிக்காதனால பார்த்திங்கன்னா இந்த கிட்னி ஸ்டோன் வர வாய்ப்பு இருக்குது. இந்த கிட்னி ஸ்டோன் பொதுவாக எப்படிலாம் ஏற்படலான்னா, சிறுநீரகத்துக்குள்ளே கிட்னி ஸ்டோன் ஏற்பட்டால் ஒரு டைம் நீக்கினா அது நீங்கிடும். அதே போல் அந்த சிறுநீரக பாதையில் அந்த கிட்னி ஸ்டோன் ஏற்பட்டுச்சுன்னா அதை திருப்பி வரும். அதை நீக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதே போல் நமக்கு சில உணவுகள் எடுக்கிறனாலையும் இந்த கிட்னி ஸ்டோன் வர வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம எப்படிலாம் கட்டுப்படுத்தலாம்னா, தினமும் காலையில் ஒரு வாரத்துக்கு வாழைத்தண்டு ஜூஸை குடிப்பதன் மூலம் உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் குணமாகும். அதே போல் அளவுக்கு அதிகமான அந்த கால்சியம் கண்டெய்னிங் ஃபுட்ஸு, பாலாக இருக்கலாம், சாக்லேட்டாக இருக்கலாம், இந்த தக்காளியாக இருக்கலாம். இந்த தக்காளியோட சென்ட்ரல் பகுதியை பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சலேட் சொல்லுவாங்க. இந்த கால்சியம் ஆக்சலேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த தக்காளியை நல்லா பழுத்த தக்காளி யூஸ் பண்ணுங்கள். இந்த காயுள்ள தக்காளியெல்லாம் ஒருபோது யூஸ் பண்ணாதீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிங்க. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் எந்த இடத்துக்கு வந்தாலும் உங்கள் உடம்பு டீஹைட்ரேட் ஆகிரும். அதனால என்னென்னா நீங்கள் ஹைட்ரேஷன் திருப்பி பண்ணுங்கள். இடுப்பு பகுதியில் இல்லை வயிற்று பகுதியில் உங்களுக்கு வலி வந்தாலோ இல்லை காய்ச்சல் வர மாதிரி இருந்தாலோ இல்லை விட்டு காய்ச்சல் வந்தாலோ வாமிட் வர மாதிரி இருந்தாலோ உடனே ஸ்கேன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களுக்கு விரைவில் அது தெரியும். சரிங்களா? அதே போல் நீங்கள் அளவுக்கு அதிகமாக நீங்கள் காய்கறிகள் எடுத்துக்கோங்க, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. பொதுவாக ஆரஞ்சு, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம், சாத்துக்குடி, இந்த மாதிரி நீங்கள் பழத்தை ஏற்படுத்தும் மூலமும் உங்களுக்கு அந்த கிட்னி ஸ்டோன் குணமாகும். 4 லிட்டர் தண்ணிக்கு மேலே நீங்கள் குடிப்பது மூலமும் உங்களுக்கு அந்த கிட்னி ஸ்டோன் குணமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.